இது பரலோக பாதை, நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யும் பாதை, மனம் திரும்பினவர்கள் நடந்து செல்லும் பாதை, தடை கற்களை தகர்த்தெறிபவர்கள் முன்னேறும் பாதை, உலகத்தின் இச்சைகளை ஜெயிப்பவர்கள் சென்றிடும் பாதை, மாம்ச கிரியைகளை வெறுப்பவர்கள் சுதந்தரிக்கும் பாதை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடும் பாதை, பரம கானானை நேசிப்பவர்கள் விரும்பும் பாதை, பரிசுத்தவான்கள் நடந்து செல்லும் உன்னத பாதை, மரணத்தை வென்ற ஜீவ பாதை. இதுவே பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதை. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக பாதையின் தடை கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 55வது தடை கல்லாகிய ஒரு பரலோக பாதையின் தடைக்கல்லை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இந்த எபிசோடு இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, பரலோக பாதை என்பது ஒரு ஈஸியாக நாம் சென்றடையக்கூடிய ஒன்று அல்ல. கரடுமுரடான பாதைகள் தான், குறுகலான பாதை. ஆனால் நமக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் முன் சென்றிருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த பரிசுத்தமான அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் செல்லும் பொழுது இந்த பாதையை நமக்கு லகுவாக அவர் மாற்றி தருகிறார். இன்றைக்கு ஒரு தடைக்கல்லை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இதுல இன்றைக்குடைய தடைக்கல் வஞ்சனை. வஞ்சனை மனசுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க நிறைய பேர், இல்லை? ஆமாம், ஏமாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே பேசுகிறவர்கள் உண்டு. ஸோ வஞ்சனை அப்படி என்றால் பிறரை ஏமாற்றும் செயலைத்தான் நம் வஞ்சகம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஏமாற்றுகிற அந்த செயல் வஞ்சகம் என்கிற அந்த வார்த்தையில அடக்கப்படுகிறது. வஞ்சனை ஆண்டவர் விரும்பவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல 3 காரியங்கள்: களவு, வஞ்சனை, பொய். இந்த 3 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. வஞ்சகம் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தை பொய்யான வார்த்தைகளாக இருக்கும். மற்றவர்களை அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற, களவு செய்து கொள்ள வேண்டும், அவருடைய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உள்நோக்கத்தோடு கூட செய்யப்படுகிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. பல நேரங்களில் நம்மையும் அறியாமலேயே வஞ்சகமான காரியங்கள் நம்ம செய்து விடுவோம். பிறரோடு பேசும்போது பாருங்க, நம்மால் முடியாத ஒரு காரியத்தை கூட ப்ராமிஸா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சொல்லிடுவோம். இதை நான் நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் அதை செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடும். அந்த நேரத்தில் அதை ஒரு உதாசீனப்படுத்தி விடுவோம். நான் அப்படி சொன்னேனே, செய்யாம போயிடுச்சுனே, சாரி, மனம் வருந்துகிறேன் என்று செய்யாமல், அன்னைக்கு சொன்னேன், கரெக்டு தான், இன்னைக்கு என்னால் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படி என்று சொல்லி நாம் சொன்ன அந்த வாக்கை மீறி அதை உதாசீனப்படுத்தி பிறருக்கு வஞ்சகத்தை நாம் செய்து விடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலர் துணிகரமா வஞ்சித்து விடுவார்கள் பிறரை. அது பெரிய சாபமாக மாற்றப்பட்டு விடுகிறது. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப்பா வேலை செய்யணும் பார்த்தீங்களா,
சில தொழில் ஆரம்பிக்கும் பொழுது நண்பர்களாக, உறவினர்களாக, அண்ணன் தம்பியாக, உடன் பிறந்தவர்களாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல சில பணிகளை செய்வார்கள். இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவர்களையே நம்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ட்னர்ஷிப் என்பது இன்றைக்கு ஒத்து வராத ஒரு காரியங்களாக இருக்கிறது. நிறைய பார்ட்னர்ஷிப் ஆரம்பத்தில் சந்தோஷமாக ஆரம்பிப்பார்கள். ஆனால் சில மாதங்களிலே அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு முறிவு வந்துவிடும், ஒரு கசப்பு வந்துவிடும். இது நல்ல உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துவிடும். ஏன்னா 2 பேரும் உடன்படிக்கையில் உண்மையாக இல்லாமல் வஞ்சகத்தோடு நடந்து கொள்வதனால தான் அந்த உறவுகள் பாதிக்கப்பட்டு, அந்த உடன்படிக்கைகள் முறிக்கப்பட்டு, அவர்கள் செய்ய வேண்டும், அச்சீவ் பண்ண வேண்டும் என்று நினைத்த காரியங்கள் அது கைகூடாமல் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளிவிடுகிறது. பார்ட்னர்ஷிப். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 14:25 சொல்லுகிறது, வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பொய்களை ஊதுகிறான் அப்படின்னா ஏராளமா பொய் சொல்றான். ஆமா, ஏராளமான பொய்களை சொல்லி பிறரை அவர் வஞ்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். 3வது நீங்க பார்த்தீங்கன்னா, சிலர் தேவனை கூட வஞ்சித்து விடுகிறார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கொடுப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை அந்த கொடுக்கிற காரியத்துல வஞ்சித்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதனால உம்மை வஞ்சித்தோம் அப்படின்னு சொல்லும்போது, காணிக்கைகளிலும் தசம பாகத்திலும் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்கிற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தசம பாகத்தை குறித்து பலவிதமான சர்ச்சையான போதனைகளும் உபதேசங்களும் வந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அதை குறித்து இங்க நான் பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணிக்கை கொடுப்பது, தசம பாகம் என்பது ஒரு கட்டளையாக, மாற்றக்கூடாத ஒரு பிரமாணமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ ஒரு கட்டளையை மீறினால், ஒரு பிரமாணத்தை மீறினால் அது பாவமாக கருதப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. நாம் உதாரத்துவமாக, மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அவர் தந்தது, அவருக்குரியது. சரி, அது போகட்டும், அது இப்பொழுது நமக்கு வேண்டாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு அல்லது பொருத்தனை பண்ணிட்டு நம்ம கொடுக்காமல் இருப்போம் என்றால் அது பாவமாக மாறுகிறது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அது தேவனை வஞ்சிப்பதற்கு சமமாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட நீங்க பாருங்களேன், அனனியா சப்பீராள் அருமையான ஒரு குடும்பம் தான். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல கட்டப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ள இந்த வஞ்சகம் என்கிற ஆவி இருந்ததுனால காணியாட்சியை எல்லாரும் விற்றுக்கொண்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைக்கிறார்கள் என்பதை பார்த்த உடனே தாங்களும் அப்படி வைக்க வேண்டும், பிறர் கண்களுக்கு முன்பதாக மதிப்பாக நம்மை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமுடையவர்களாக தங்களுக்கு இருந்த காணியாட்சியை அவர்கள் விற்றார்கள். அவர்கள் காணியாட்சி அவர்கள் விற்றார்கள், அதை பணமாக்கி கொண்டார்கள். அதை கொண்டு வந்து கணவனும் மனைவியும் ஒருமிக்க பேசி ஒரு பகுதியை தங்களுக்கென்று அவர்கள் வைத்துக்கொண்டு ஒரு பகுதியை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே வைக்கிறார்கள். பேதுரு கேட்கிறார், அனனியாவே, நிலத்தை இவ்வளவு தான் விற்றீர்களா? ஆமாம் என்று போய் சொல்லுகிறார். அங்கேயே அவர் விழுந்து சாகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. இதை அறியாமல் அவருடைய மனைவி தேவாலயத்துக்கு வருகிறார்கள். பேதுரு அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏமா, காணியாட்சி எவ்வளவு தான் விற்றீர்களா? ஆமாம் என்று சொல்லி அவளும் போய் சொல்லுகிறாள். என்றால் வஞ்சிப்பதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அவங்க பேசிக்கிட்டாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, வஞ்சனையில் தேடின பொருள் குறைந்து போகும். நீதிமொழிகள் 13:11 சொல்லுகிறது. வஞ்சனையில தேடிக்கொண்ட பொருள் அது அழிஞ்சு போகும், அது குறைந்து போகும். அப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள ஆலோசனை பண்ணி, இதை நீ இப்படி சொல்லணும், நானும் இப்படி சொல்லுவேன்.
அப்படின்னு சொல்லி பொய் சொல்வதற்கு ஒருமித்து இருந்தார்கள். கடைசி நிலைமை என்ன? 2 பேரும் அழிந்து போய்விட்டார்கள். ஒருவர் எச்சரிச்சிருக்கலாம், இதை செய்யாதீங்க, தப்புன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அது செய்யாமல் 2 பேரும் வஞ்சிப்பதற்கும் பொய் சொல்வதற்கும் ஆண்டவருடைய பணத்தை களவு செய்வதற்கும் அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்ததுனால 2 பேரும் அழிந்து போனார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் அங்க மக்களுக்குள்ள, அந்த நாட்டில் இருந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை குறித்த ஒரு பயம் உண்டாயிற்று, ஒரு பயபக்தி உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாம் வஞ்சிக்கவே கூடாது. 4வதாக நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பகிர்ந்து கொடுக்கிற சூழ்நிலைகள்ல கூட நாம வஞ்சிக்க கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது எபிரேயர்கள் பந்தி விசாரிப்புல கிரேக்க விதவைகளை சரியாக விசாரணை செய்யவில்லை என்று சொல்லி கிரேக்கரானவர்கள் எபிரேயர்கள் மேல முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கம்ப்ளைண்ட் அப்போஸ்தலரிடம் வந்த உடனே 12 பேரும் ஒன்றாக இணைந்து தீர்மானம் எடுக்கிறார்கள். நம்ம அப்போஸ்தலர்கள், நாம் இந்த பந்தி விசாரணை செய்வது நமக்கு தகுதி இல்லை, இதற்கு தகுதி உள்ளவர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவருடைய கரங்களில் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து செய்கிறார்கள். அன்றைக்கு தேவாலயத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கிறதுல கூட வஞ்சனை இன்றைக்கும் இருக்கிறதே, இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு ஆலயத்தில் ஒரு சாப்பாடு பரிமாறும் பொழுது, ஒரு பொருட்களை நாம் பகிர்ந்து கொள்ள கொடுக்கப்படும் பொழுது நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு நாம் அதிகமாக கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் இவ்வளவுதான், எல்லாருக்கும் இவ்வளவுதான் இல்லை. ஆனா இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது? நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதுவும் வஞ்சனை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கடைசியாக 5வதாக நாம் மற்றவர்களை வஞ்சிக்கவும் கூடாது, மற்றவர்கள் நம்மை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. சில நேரங்களிலே நம்முடைய அறியாமையினாலே, நம்முடைய கவலையினத்தினாலே, நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே பிறர் நம்மை வஞ்சிப்பதற்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவரே 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 என்று சொல்லி அழுது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அறியாமையினால வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆவிக்குரிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, துர் உபதேசத்தினால நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பாருங்க, புது புது உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, புற்றீசல் போல வருகிறது. ஆமா, இப்படிப்பட்ட உபதேசங்களினால நான் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றால் நாம் வேத வார்த்தையில ஊன்ற கட்டப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி ஊன்ற கட்டப்பட்டு இருக்கும் பொழுது துர் உபதேசங்கள் எவ்வளவு வந்தாலும் அந்த உபதேசத்தினாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு விட மாட்டோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த 5 காரியத்தில் நாம் கவனமாக இருப்போம். பிறரை வஞ்சிக்கவும் கூடாது, நாம் வஞ்சிக்கப்பட்டு விடவும் கூடாது. பிறரை வஞ்சிப்பது நம்முடைய வாழ்க்கையில் பாவமாக மாறுகிறது, ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக மாறுகிறது. சில வஞ்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே நாம் இந்த காரியத்தில் கவனமாக இருந்து பரலோக பாதையிலே முன்னேறி செல்வோம் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். God bless you.